சாகாவரத்தை பெற்ற சூரபத்மன் எனக்கு மரணம்னு ஒண்ணு வந்தா அது சிவனோட குமரனாலதான் வரணும் அப்படின்னு வரத்தை வாங்கியிருப்பான். சிவபெருமானோ ஞான யோக நிலையிலே இருப்பாரு. சிவனோட குமரனை சீக்கிரமா வரவழைக்கணும் அப்படின்னா அது மன்மதனாலதான் முடியும் அப்படின்னு மன்மதனை வரவழைச்சு சிவபெருமான் மேல காம பானத்தை ஏவணும் அப்படின்னு மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் சொல்லுவாங்க. ஆனா எவ்வளவு சொல்லியும் மன்மதன் சிவபெருமான் மேல காமபானம் மட்டும் வீசவே மாட்டேன், அது சிவ துரோகம் அப்படின்னு மன்மதன் சொல்லிடுவாரு. இதனால பிரம்மாவோட கோபம் அதிகமாயிரும். நான் உன்னை வேண்டிலாம் கேட்கல, கட்டளை இடுறேன், என்னோட கட்டளை நீ செய்யாட்டி என் சாபம் உன்னை தாக்கிரும் அப்படின்னு சொல்லுவாரு. மன்மதன் என்ன செய்யறதுன்னே தெரியாம மௌனமா இருப்பாரு. அப்போ ரதி தேவி மன்மதனை சமாதானம் செய்வாங்க. நீங்க சிவபெருமான் கிட்ட போக வேணாம், பிரம்மா சாபம் போட்டா கூட அதுக்கு சாப விமோசனம் இருக்கு, ஆனா சிவ துரோகத்துக்கு மட்டும் விமோசனமே கிடையாது அப்படின்னு ரதி தேவி சொல்லுவாங்க. மன்மதனுக்கு ஒரே குழப்பமா இருக்கும். இப்படி பிரம்மா கிட்ட சாபம் வாங்குறத விட பேசாம பரமசிவனால எனக்கு மரணம் வந்தா எனக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு ரதி தேவி கிட்ட சொல்லிட்டு பிரம்மா கிட்டையும் விஷ்ணு கிட்டையும் வந்து நான் சிவபெருமான் மேல மலரம்புகளை விடுறேன் அப்படின்னு ஒத்துக்குவாரு. மனமகிழ்ந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் வாழ்த்தி அனுப்புறாங்க. மன்மதன் கைலாயத்துக்கு போய் மலரம்புகளை விட்டா அங்க நந்தி எம்பெருமான் அதை தடுத்துக்கிட்டே இருப்பாரு. உடனே நடந்ததையெல்லாம் அவர்கிட்ட சொல்லி அவரை சமாதானப்படுத்துவாரு. உடனே நந்தியம்பெருமான் சொல்லுவாரு, நீ சிவபெருமான் முன்னாடி போய் நிக்காத, அவரோட பார்வை உன்னை அழிச்சிடும், அதனால நீ பின்புறமா போய் உன்னோட இந்த மலர்பணியை செய் அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி சிவபெருமானுக்கு தெரியாம புன்னை மரத்துக்கு பின்னாடி மன்மதன் இருந்து கொண்டு மலரம்புகளை விடுவாரு. இப்படி சிவபெருமானுக்கே மலர்ம்புகளை விடுற மாதிரி செஞ்சுட்டாங்களே அப்படின்னு சித்தம் தடுமாறி நிற்பாரு மன்மதன். அதே நேரத்துல ஞான குலத்துல இருக்கிற சிவபெருமான் தன்னோட நெற்றிக்கண் தீப்பொறியை செலுத்த அது மன்மதனை எரிச்சிருது. மன்மதன் எரிஞ்சு சாம்பலானதை தெரிஞ்சதும் ரதி தேவி மயங்கியே விழுந்துடுறாங்க. ஆனா மன்மதன் விட்ட அம்பு இமயமலையில தவம் செஞ்சுட்டு இருந்த பார்வதி தேவியை தாக்கிறது. பார்வதி தேவி மோக உணர்ச்சிக்கு ஆளாயிடுறாங்க. அப்போ எல்லா தேவர்களும் விஷ்ணு பிரம்மா எல்லாரும் சிவனை பார்க்கணும்னு நிக்கிறாங்க. அப்போ சிவபெருமானோட சிவ போற்றிகளை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த சத்தம் கேட்டு சிவபெருமான் கண் திறந்து நந்தியம் பெருமான் கிட்ட அவங்களை எல்லாம் உள்ள வர சொல்லுன்னு சொல்ல எல்லாரும் உள்ள வந்ததும் சிவபெருமான் சொல்றாரு, நீங்க போற்றிகள் சொன்னது எனக்கு மகிழ்ச்சியை தந்தது, இதை பாவிகள் சொன்னாலும் அவர்கள் புனிதம் அடைந்து மோட்சத்தை பெறுவார்கள் அப்படின்னு ஆசி வழங்குறாரு. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியும், அதுக்கான காலமும் நெருங்கிருச்சு, அசுரர்கள் அழிவை சந்திப்பாங்க அப்படின்னு சிவபெருமான் சொன்னதும் தேவர்கள் எல்லாம் அப்பதான் பெருமூச்சு விடுறாங்க. இந்த கந்த புராணத்தோட தொடர்ச்சிய அடுத்த பதிவுல பார்க்கலாம். வெற்றிவேல்.